என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படம் உலகம் முழுக்க வெளியாகுது. 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் வெளியாகுது. ஆஹ், அது இந்த தலைமுறையின் மிக நவீன ஃபார்மேட்ஸ், அதாவது மிக நவீன திரை வடிவங்கள், டி பாக்ஸ், 4DX, அதே போல் ஐமேக்ஸ், இந்த வடிவங்களில் அந்த படம் உலகம் முழுக்க வெளியாகுது. அப்படியெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவு வெளியிட்டிருக்கோம். இந்த அந்த 4D, அதே போல் 3D மாதிரி தான். 4Dங்கிறது அதுக்கு அடுத்த கட்டம். அதே போல் டி பாக்ஸ், அப்புறம் ஐமேக்ஸ், இந்த வடிவங்கள்லாம் வெளியாகிற முதல் தமிழ் படம் அப்படிங்கிற பெருமை கூலி படத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த திரை வடிவங்கள் எங்க இருக்கு? ஐமேக்ஸ் இந்தியாவில் இருக்கு. மற்ற அந்த தொழில்நுட்பம், அந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய திரைகள் எங்க இருக்கு அப்படின்னா, அது அமெரிக்கா, ஈரோப்பு, இந்த மாதிரி வெளிநாடுகளில் அந்த திரைகள் இருக்கு. இப்போ இதுல எல்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இதுல முக்கியமானது என்னன்னா, அந்த ஐமேக்ஸ்ல இந்த படம் வெளியாகுதா? அதாவது ஏற்கனவே படம் ஷூட்டிங் தொடங்கும் போதே ஒரு பகுதியை ஐமேக்ஸ் கேமராவில் தான் இதை ஷூட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. மாறா அவங்க நார்மலாக ஷூட் பண்ணிட்டு இப்போ ஐமேக்ஸ் ஃபார்மேட்டுக்கு இதை மாற்றிருக்காங்க. இந்த படத்தை ஐமேக்ஸில் எந்த அளவுக்கு திரையிடுவது சாத்தியம்? ஏன்னா ஏற்கனவே ஒரு படம் வார் 2 அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இது யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸோட படம். இது தெலுங்கு, ஹிந்தியில் ப்ரிடாமினன்ட்லி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. காரணம், இதில் ரித்திக் ரோஷன், அதே போல் ஜூனியர் என்டிஆர், இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ஸோ தெலுங்குலையும் ஹிந்திலையும் இந்த படத்துக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம், வார் 2வை எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க மக்கள் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வார் 2 பற்றி பேசாமல் நாங்கள் கூலி படத்தை பார்க்க தான் ரொம்ப ஈகராக இருக்கும். காரணம், அது ரஜினிகாந்த் படம், எங்களுக்கு அதுதான் ப்ரையாரிட்டி. நான் முதல்ல அந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நாங்கள் வார் 2 பார்ப்போம் அப்படின்னு ஜென்ரல் ஆடியன்ஸ் பேசின வீடியோக்கள்லாம் வைரலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கூலியுடைய எதிர்பார்ப்பு, கூலி மேலே இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் மிக பெருசாக இருக்குது. அது வார் 2 எந்த அளவுக்கு இருக்குன்றதெல்லாம் நம்ம அங்கே இப்போ வருகிற செய்திகள்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது. கூலி தான் டாமினேட்டிங் பொசிஷனில் இருக்குது. பிஸ்னஸாக இருக்கட்டும் அல்லது வேற எதுவாக இருந்தாலும் கூலி தான் டாப்பு. இப்போ இந்தியாவில் பல பகுதிகளில் கூலி டிஸ்ட்ரிபியூஷனை வாங்க முடியாதவங்க தான் வார் 2 டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு முதல் ப்ரெஃபரன்ஸ் இந்த படம் தான். இப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய பேர் செய்திகள் எப்படி வருது அப்படி, அது குறிப்பாக சமூக வலைதளங்களில் சினிமா செய்திகளை அப்டேட் பண்ணுறன்ற பேரில் இருக்கிற சிலர் எப்படி போடுறாங்கன்னா, வார் 2க்கு உலகம் முழுக்க இருக்கிற மொத்த ஐமேக்ஸையும் அவங்க குத்தகைக்கு எடுத்துட்டாங்க. அதுவும் 2 வாரம் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதனால கூலி படத்துக்கு ஐமேக்ஸ் கிடைக்கிறது ரொம்ப சிக்கல். மாறா மற்ற நவீன தொழில்நுட்பத்தில், அதாவது அந்த 4D, அதே போல் டி பாக்ஸு, இதிலெல்லாம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் PXL அப்படின்னு சொல்கிறோமே, அதில் இது ரிலீஸ் ஆகுது. ஆனால் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகிறது மிக குறைவாக தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் அந்த படத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு காமன் சென்ஸ் இருக்கிற யாருமே இந்த மாதிரி செய்திகளை பரப்ப மாட்டாங்க. காரணம், எதிர்பார்ப்பு கூலிக்கு தான் இருக்கு. மக்கள் பார்க்க விரும்புறது கூலி படத்தை தான். வார் 2ங்கிறது செகண்ட் ஃபுட்டில் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த படத்துக்கு பெருசாக எதுவும் பேச்சே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு ப்ரையாரிட்டி தருவாங்களா அல்லது கூலிக்கு தருவாங்களாங்கிறத ஜென்ரலாக சாதாரண ஒரு காமன் சென்ஸ் உள்ளவர்கள் கூட அதிக முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற ஐமேக்ஸ் திரைகள் மேக்சிமம் கூலி படத்துக்கு தான் கொடுக்குறாங்க. சன் பிக்சர்ஸ் அதில் இவங்க எல்லாரையும் விட ஒரு படி முன்னையே அவங்க முந்திக்கிட்டாங்க. எல்லாருமே யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸ்காரங்க முன்னாடி கூலி படத்தை தாண்டி எல்லா நாடுகள்லையும் இருக்கிற ஐமேக்ஸ் திரைகளை அவங்க ஒட்டு மொத்தமாக குத்தகைக்கு எடுத்துட்டாங்க அப்படியெல்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க, வார் 2வை விட அதிக திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிறது கூலி படம். அந்த படத்தின் மீது நமக்கு எந்த ஒரு வெறுப்போ அல்லது எதிர்மறையான உணர்வோ கிடையாது. ஏன்னா இன்னொன்று,
ஒரு படம் எல்லா காலத்திலும் சோலோவாக தான் ரிலீஸ் ஆகணும், தன்னும் தனியாக தான் வரணும் ரஜினி படம், அது கூட எந்த படமும் மோதக்கூடாது அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. எத்தனை படம் வந்தாலும் முன்னெல்லாம் வந்து 10-11 படம் வரும், ஒரு ரஜினி படமும் ரிலீஸ் ஆகும், அது கூட ஒரு 10 படம் மற்ற நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகும். அந்த படங்களையெல்லாம் வந்து அடித்து காலி பண்ணிட்டு டாப்பில் வந்து நிற்கும் அவரோட படம். எப்பயுமே அது வந்து நடக்கிறது தான். இப்போ தான் வந்து படங்கள் வெளியாகிறது குறைஞ்சி போச்சு. அதுவும் முக்கியமான ஒரு பண்டிகை தினம் அல்லது திருவிழா காலங்களில் கூட சோலோ ரிலீஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்குற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. ஆனால் அன்றைக்கு வந்து அப்படி இல்லை. அதனால் வந்து நம்ம அந்த கிளாஷ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த படத்தோட இன்னும் எத்தனை படம் வேணால் மோதலாம். இந்த படத்துக்கான அந்த மக்கள் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த வகையில் மக்கள் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கிற படம் இந்த கூலி. இந்த படத்துக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்கிற ஐமேக்ஸ் அரங்குகளில் பெரும்பாலான அரங்குகள் வந்து இந்த படத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல் அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளில் மிகப்பெரிய அளவுக்கு இந்திய படங்கள் வெளியாகிற நாடுகளிலும் கூட இந்த 2 படங்களுக்கும் கிட்டத்தட்ட சமமா அல்லது ஒரு 60-40 அப்படிங்கிற அந்த ரேஷியோவில் வந்து ஐமேக்ஸ் திரைகள் வந்து பிரித்து தரப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வந்து கேள்விப்பட்டேன். இதில் இந்த சமூக வலைதளங்களில் பரப்புறது என்னென்னா, கூலி வந்து பின்தங்கிருச்சு, வார் 2 தான் வந்து அது முந்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காங்க அவர்கள். அந்த கலை யதார்த்தம் தெரியாதவர்கள், அந்த சினிமா வர்த்தகம்ன்றது புரியாதவங்க தான் இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரணம், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படங்களுக்கு தான் இது எந்த ஃபார்மேட் இருந்தாலும் அதில் முக்கியத்துவம் தருவாங்க. அது புரியாமல் தான் வந்து அவங்க வார் 2 பற்றி எழுதிக்கிட்டு இருக்காங்க. 2 படங்களுமே வந்து பெரிய படங்கள் தான். அதுக்காக அந்த படத்தை மட்டம் தட்ட முடியாது. 2 படங்களுக்கு சமமான அளவில் தான் வந்து கிட்டத்தட்ட இந்த திரைகளை வந்து பிரித்து தருவாங்க. அதில் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூலி படம் மிக அதிக அளவுக்கு 10,000க்கும் அதிகமான திரையரங்குகளில் வந்து அந்த படம் வெளியாக போகுது. இப்போது இவர்கள் சொல்லுகிற, அதாவது தயாரிப்பு தரப்பிலிருந்து வருகிற தகவல்களை நம்ம கேட்கும்போது, விநியோகஸ்தர்கள் சொல்கிற அந்த தகவல்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் கிட்டத்தட்ட 11,000 அரங்குகளில் ரிலீஸ் ஆக போகுது உலகம் முழுக்க. வார் 2 வந்து ஒரு 4,000 4,000 5,000 திரையரங்குகளில் தான் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இதே உங்களுக்கு புரியும் எந்த அளவு இந்த 2 படத்துக்குமான வித்தியாசம் என்ன, இந்த 2 படங்களுடைய அந்த ரிலீஸ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது போதும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஐமேக்ஸ் வந்து கூலி படத்துக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்ஸே வந்து தேவையில்லாதது. காரணம், இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஐமேக்ஸு, அந்த 4DX, அதே போல் டிபாக்ஸு, இன்னும் இந்த பிஎக்ஸ்எல், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கிற பல 1000 அரங்குகள் வந்து இந்த படத்துக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. விரைவில் இது பற்றிய அஃபிஷியலான தகவல்களை வந்து சன் பிக்சர்ஸே வந்து அறிவிக்க போகுது. அதாவது யூஎஸில் எப்படி, யூரோப் கண்ட்ரீஸில் எப்படி, அதே குறிப்பாக வந்து யூகே மாதிரியான நாடுகளில், ஆஸ்திரேலியாவில், மலேசியா, சிங்கப்பூரில், குறிப்பாக மலேசியா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அது ரஜினியோட கோட்டைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற மொத்த திரையரங்குமே வந்து ரஜினி படத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது இந்த கூலி படத்துக்கு. ஸோ தேவையில்லாத வந்து இந்த 2 படங்களையும் கம்பேர் பண்ணவும் வேண்டாம். இந்த 2 படங்களுக்கு கிளாஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை கூட கிரியேட் பண்ண வேணாம். 2 படங்களுமே வந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும், பெரிய அளவுக்கு ரிலீஸ் ஆகட்டும், நல்ல வசூலை குவிக்கிட்டால் அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜெயிலர் படம் ரிலீஸ் அப்போ இன்னொரு படமும் வந்து பெரிய அளவுக்கு ரிலீஸ் ஆச்சு, கதார் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். 2 படங்களுக்குமே முதல்ல வந்து ஜெயிலர் தான் வந்து அதில் முந்திக்கிச்சு. ஏன்னா அந்த மல்டிப்ளெக்ஸ் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் வந்து இந்த 100 ஆண்டு சினிமா பார்க்காத ஒரு வசூல் பாய்ச்சலை வந்து இந்த கூலி படம், இது ஜெயிலர் படம் நிகழ்த்தியிருக்கு. இந்த ஜெயிலரு, கதார் 2, அப்புறம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆயிருந்து. இந்த 3 படங்களும் சேர்த்து ஒரு 400 கோடி ரூபாயை வந்து முதல் வாரத்தில் வசூலிச்சிருக்கு. அதில் 77% வந்து ரஜினியினுடைய பங்களிப்பு, அதாவது ஜெயிலர் படத்தினுடைய பங்களிப்பு 77% அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு முடிவில் வந்து ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. அப்போது இதில்
அது பிறகு வந்து என்னாச்சுன்னா இந்த கத்தார் 2 வந்து இன்னும் நாளுக்கு நாள் வந்து அந்த படத்துக்கும் வந்து வசூல் அதிகரிச்சு 2 படங்களுமே கிட்டத்தட்ட சம அளவுக்கான வசூலை வந்து எடுத்தது அந்த சீசன்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த முறையும் இந்த படங்கள் வந்து பெரிய அளவுக்கு வசூலை குவிக்கலாம். அதில் எந்த விதமான அந்த பொறாமையோ அல்லது போட்டியோ அது தேவையே இல்லாதது.